மேற்கு ஆசியாவை அதிர வைக்கும் நெதன்யாகு அறிவிப்பு. மாஸ் என்ட்ரி கொடுக்கும் மோடி, எகுரும் எதிர்பார்ப்பு. மேற்கு ஆசியாவின் அரசியல் வரைபடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ள எக்ஸாகன் கூட்டணி என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த புதிய பாதுகாப்பு கூட்டமைப்பு என்பது வெறும் இராணுவ கூட்டு மட்டுமல்லாமல் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு மூலோபாய நகர்வாகும். குறிப்பாக ஈரானின் செல்வாக்கு மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளுக்கு எதிராக ஒரு வலுவான தற்காப்பு வளையத்தை உருவாக்குவதே இதன் பிரதான நோக்கமாக முன்வைக்கப்படுகிறது. இந்த எக்ஸாகன் கூட்டணியில் இஸ்ரேலுடன் ஒத்த கருத்துடைய நாடுகள் ஒன்றிணைய உள்ள நிலையில் இந்தியாவின் பங்கு இதில் மிக முக்கியமானது என்று நெதன்யாகு வலியுறுத்தியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இஸ்ரேல் வருகைக்கு சற்று முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பது இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் ஆழமான ஒரு நட்புறவையும் சர்வதேச அரசியலில் இந்தியாவின் முக்கியத்துவத்தையும் பறைசாற்றுகிறது. இந்த எக்ஸாகன் கூட்டணி என்பது பொருளாதார ஒத்துழைப்பு, ராஜதந்திர சீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு மேம்பாடு ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டு ஒரு வலிமையான கட்டமைப்பாக செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இது வெறும் காகித அளவிலான ஒப்பந்தமாக மட்டுமில்லாமல் களத்தில் தீவிரவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அரணாக செயல்படும். குறிப்பாக இந்தியா, மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தட திட்டத்தின் ஒரு பாதுகாப்பு வடிவமாகவே இதை பல வல்லுநர்கள் பார்க்கிறார்கள். பொருளாதார ரீதியாக நாடுகளை இணைக்கும் அதே வேளையில் அந்த இணைப்பை பாதுகாப்பதற்கான ஒரு கவசமாக இந்த எக்ஸாகன் கூட்டணி அமையும். இருப்பினும் இந்த முயற்சிக்கு ஹமாஸ் அமைப்பு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதோடு இது பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை உருவாக்கும் என்றும் எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான நீண்டகால போருக்கு பிறகு துருக்கி போன்ற நாடுகளுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் தனது பார்வையை இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மொரோக்கோ போன்ற நாடுகளின் பக்கம் திருப்பியுள்ளது. இந்த நாடுகள் இஸ்ரேலின் நவீன தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு உத்திகளின் ஆர்வம் காட்டுவதுடன் பிராந்திய அமைதிக்கான பாதையில் இஸ்ரேலுடன் கைகோர்க்க தயாராக உள்ளன. பிரதமர் மோடியின் வருகை என்பது வெறும் ராஜதந்திர சந்திப்பு மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப பரிமாற்றம், நவீன விவசாய முறைகள் மற்றும் நீர் மேலாண்மை, விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல்வேறு துறைகளில் புதிய மைல்கற்களை எட்டும் ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளுக்கு இஸ்ரேல் ஒரு நம்பகமான பங்காளியாக திகழ்ந்து வரும் நிலையில் எக்ஸாகன் கூட்டணி அந்த பந்தத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். உலக அளவில் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்குவதில் இந்த கூட்டணி முக்கிய பங்காற்றும் என்பதில் ஐயமில்லை. இதன் மூலம் மேற்கு ஆசியாவில் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகளின் ஆதிக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு சமநிலையான அதிகார பகிர்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலின் இந்த தொலைநோக்கு திட்டத்தில் இந்தியா ஒரு மையப்புள்ளியாக செயல்படுவது ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு பாலமாக இந்தியாவை மாற்றும். ஒட்டுமொத்தமாக எக்ஸாகன் கூட்டணி என்பது ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பதை தாண்டி எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு வளமான மற்றும் பாதுகாப்பான உலகை உருவாக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த புதிய கூட்டணியின் வெற்றி என்பது இதில் இணையும் நாடுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டில் பொதுவான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் துணிச்சலும் தான் அடங்கியுள்ளது. மோடியின் வருகைக்கு பிறகு இந்த திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகள் மேலும் வேகம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.